ஹலோ. புதுசாக ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம். எதனால் இந்த நியூஸ் சேனல் வந்ததுன்னா, எந்த நியூஸ் சேனலில் திருப்பினாலும் கன்றாவியாக ஒரு டிபேட் போடுறோம். இல்லாட்டி திருப்பி திருப்பி பார்த்த நியூஸையே திருப்பி திருப்பி 2 மணி நேரம் கழிச்சு போடுங்க, திருப்பி அதே கொலை, அதே பொலிட்டிக்கல் நியூஸ். வாழ்க்கையே வெறுத்து போகிறது. முன்னாடிலாம் தூர்தர்ஷனில் ஒரு ½ நியூஸ் வரும், கம்ப்ளீட் எல்லா நியூஸையும் கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் நியூஸை வேறு எந்த நியூஸும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நியூஸுன்னு பார்த்தா அவ்வளோ ஹாரிபிளாக இருக்குது. அதனால் ஒரு சேனல், நியூஸ் சேனல், நம்மளோட நியூஸ் சேனல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணம். ரெண்டாவது, இது முக்கியமாக வேலை செய்கிற நிறையா லேடிஸ், அவள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு டைமே கிடையாது. பாவம், காலையில் எழுந்து குழந்தைய பார்க்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் எருமையை, அதாவது அவளோட ஹஸ்பண்டை கவனிக்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் தன்னை ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு ஓட வேண்டியதாக இருக்குது, அப்புறம் இது எல்லா வேலைக்கு நடுவில் அவள் பேப்பரே படிக்கிறது இல்லை. இன்னும் நடக்கிறது உலகத்துலங்கிறதே அவளுக்கு நம்ம சொன்னால் ஏதோ புதுசாக இந்திரா காந்தி செத்து போயிட்டாளா, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நிறையா பேர் அப்படி இருக்கா. நான் பேசின வரைக்கும் நிறையா லேடிஸ், நான் அவளை டிஸ்ரெஸ்பெக்டாக சொல்லலை, டைம் இல்லை, என்ன பண்ணுவா பாவம். அதனால் அவளுக்கு ஒரு சிம்பிள், கொஞ்சம் டயத்தில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ், இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்கிறது, அதை ஒட்டி சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதனால் சொல்கிறேன். ரொம்ப வளவளன்னு பேசாமல் நானும் சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, எல்லா நியூஸையும் கவர் பண்ண போகிறேன். இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். 90%, 95% ஆஃப் த நியூஸ் யூஸ்லெஸ் நியூஸ். நியூஸ் பேப்பர் வாங்கினேன்னா அதில் 95% யூஸ்லெஸ். மீதி 5% நியூஸில் 90% திருப்பி திருப்பி அவன் எழுதினதே எழுதியிருப்பான். நடுவில் ஒரு 2 பேராக தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மீதி எல்லாம் திருப்பி அதே எழுதினதாக இருக்கும், இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட். இதை கொஞ்சம் நான் சுருக்கி அழகாக கொடுக்கலாங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். அதனால் இந்த நியூஸ் சேனல் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியாக இருக்குது. உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்களோட நியூஸ் ஆரம்பிக்கிறேன். முதல் நியூஸ் நான் படித்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். என்னென்னா, நேகான்னு ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாள். அவள் காலேஜில் யாரோ ஒரு பையன் வேற்று மதத்தை சார்ந்தவன், நான் வேணும்னே தான் அந்த வேற்று மதத்தை சார்ந்தவன்கிறத சொல்கிறேன். கரெக்டாக அவனோட ரிலிஜன் வந்துடுத்து. அதை சொல்லி அனாவசியமாக நம்மளால் ஒரு அண்ட்ரஸ்ட் உருவாக வேண்டாமே அப்படிங்கிறதுனால வேற்று மதத்தை சார்ந்தவன் அவள் காலேஜிலேயே அவனை குத்துறான், கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டான். அது என்னதான் ஆர்வத்தில் அந்த வீடியோ வெளியில் வந்துடுத்து. அதை பார்க்கவே முடியல, அவ்வளோ கொடூரமான ஒரு வீடியோ அது வெளியில் வந்துடுத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பெண்களுக்கு நான் காஷன் சொல்லுவேன். என்ன சொல்கிறேன்னா, ஒன்று, இந்த ஃபேஸ்புக், இது இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் முன்ன பின்ன தெரியாதவன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சா நீங்கள் உடனே நிறையா, என்கிட்ட ஃபேஸ்புக்கில் 5000 பேர் எனக்கு ஃப்ரெண்டு இருக்கான், இப்படி இதெல்லாம் ஒரு பெருமையா, வெட்டி பெருமையா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், அனாவசியமாக ட்ரபுள். அதுவும் காலேஜ் படிக்கிற குழந்தைகள், இல்லை மெச்சூர் ஆகாத குழந்தைகள். ஒரு கிழவியாக இருந்தால் பரவாயில்ல, கிழவி கூட பண்ணக்கூடாது, 65 வயசு கிழவியாக இருந்தால் பரவாயில்ல, லைக் போட்டுக்கிட்டோம். லைக் நிறையா வேணுங்கிறதுக்காக இதை பண்ணுறது அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரபிள் ஒன்று. ரெண்டாவது, கண்ணா பின்னான்னு சொல்லவே இதுவாக இருக்குது, செக்ஸியாக போஸ்ட் போடுறான் எல்லாரும். அவ்வளோ இதுவாக போடணுமா? ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ போடணுமா? ஒன்று, முன்ன பின்ன தெரியாதுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வஸ்ட் கொடுத்தா நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நம்மளை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். மூணாவது, நீங்கள் என்ன வேணால் அப்பா அம்மா கேட்காம நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே வச்சுப்போம், ஏதோ ஒரு செக்ஸோட இதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. செக்ஸ் அண்ட் ஆங்கர் 2 எமோஷனும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுப்போம், அப்படி பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பண்ணிட்டு வேறு ஜாதிக்காரால் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இல்லை வேறு ரிலீஜனை பண்ணிக்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கும்பலில் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி மெசேஜ் போடணும். நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன்னு. அந்த ஒரு நாள் உங்கள் மெசேஜ் வரலைன்னா ஏதோ ஒன்று சஸ்பெக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கேட்கணும், என்ன ஆச்சு, ஏன் நீ பதிலே போட மாட்டேங்கிறேன்னு. இது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா க்ரூயல் வீடியோஸ் நான் பார்க்குறேன், யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியல, எந்த கமிஷனருக்கு அனுப்புறது, போலீஸ் கமிஷனருக்கு அனுப்புறதா, யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியல. க்ரூயல் வீடியோஸ் ஐ ஹவ் சீன், பர்சனலாக பார்த்துருக்கேன்.
அதனால லேடிஸ் ரொம்ப, அதுவும் பெண் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவளுக்கு எல்லாருக்கிட்டையும் இப்போ செல்ஃபோன் வந்துடுது. செல்ஃபோனில் போர்னோகிராஃபி இருக்குது. போன் எல்லாருமே பார்க்குறான், கேர்ள் சில்ட்ரன்லாமும் பார்க்குறான். அதனால அதை நம்ம வந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் அவளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒப்பீனியன். இந்த நேகா மர்டர் மாத்திரம் இல்லை, தெலுங்கானாவில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த டாக்டர் படித்தவோ ஸ்கூட்டரில் போய் அந்த ஸ்கூட்டர் ஏதோ ரிப்பேர் ஆகிடுத்து, கடைசியில் யாரோ 4 லாரிக்காரன் இழுத்துன்னு போனால் கரெக்டாக போலீஸ்காரனால கரெக்டாக பண்ணான். என்ன பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ங்கிறான். கரெக்டாக அவனை 4 பேரையும் சுட்டு தள்ளிட்டான் போலீஸ்காரன். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இஸ் ஃபார் ஹியூமன்ஸ் ஒன்லி. இன்ஹியூமனாக அனிமலிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணால் அவனை கொலை பண்ணுறதுல தப்பே கிடையாது. இது இந்த இந்தியாவில் கோர்ட் வந்து 50 வருஷம் கழிச்சு அவனுக்கு தண்டனை கொடுப்பான். நம்ம மறந்தே கூட போயிடும். அதனால அது ஒன்று நடந்தது. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தையை வெட்டி கொலை பண்ணான். கேட்கறதுக்கு கூட இப்பெல்லாம் ஆளே கிடையாது. அதனால பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னுடைய கான்டாக்ட்ஸ், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயும் டெய்லி கான்டாக்ட் வச்சுக்கணும். அவளுக்கு ஏதாவது ஒரு நாள் அவள்கிட்ட ஒரு ஃபோன் வரலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி என்னடி எப்படி இருக்க, கல்யாணம் ஆச்சே, நீ எப்படி இருக்கேன்னா அவள் ஃபோன் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். 2 நாளைக்கு ஃபோன் அட்டன் பண்ணலன்னா ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறது. அந்த லெவலில் நீங்கள் க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் போலீஸ்கிட்ட போய் கொடுக்க முடியும். கண்டவனோட தயவு செய்து நட்பு வச்சுக்காதீங்க. என்னுடைய தாழ்மையான என்னோட ரிக்வஸ்ட் இது. பெரிய லைக் போட்டு நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. சும்மாவான உங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவன் லைக் போடுறான். நீங்கள் அதில் போய் மாட்டிக்காதீங்க. இந்த பொண்ணு எப்படி போட்டான்னு எனக்கு தெரியாது, எதனால் கொலை பண்ணால் இன்னும் வரலை. பட் எல்லாருக்குமே இது ஒரு காஷனாக இருக்கட்டும்ங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். இதுதான் முதல் நியூஸ் நான் படித்தது. 2வது இம்பார்ட்டண்ட்டாக என்ன படித்தேன்னா, மினிஸ்டருக்காக சுப்ரீம் கோர்ட் ஃபாஸ்ட் கோர்ட்டு அப்பாயின்ட் பண்ண போகிறது, கடன் நாங்கள் டிஸ்போஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ரொம்ப கோர்ட் எப்போவுமே நான் பார்த்துட்டேன், கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்ப டிலேட், அன்யூஷுவலி டிலேடு. எல்லாமே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு தான் கேஸே நடக்கிறது. கேஸ் எடுக்கிறதுக்கே ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறான். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ப்ரெஷர் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் இல்லாத எந்த இடத்துல ப்ரெஷர் இல்லை. சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் கூட ப்ரெஷர் இருக்குது. எப்படியாவது அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். எஸ்பெஷலி கரப்ஷன் கேசஸில் இந்த ஒரு சாதாரண ஒரு பியூனோ இல்லை ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரோ இல்லை யாரோ ஒரு கிளர்க்கோ 500 ரூபா 1000 ரூபா வாங்கினா அவனை எப்படியாவது படாத பாடு போட்டு பிடிச்சி அவனுக்கு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவனை டிஸ்மிஸ் பண்ணி அதுக்கு ஒரு 50 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கரப்ஷன் இஸ் எ கேன்சர் டு த சொசைட்டின்னு எழுதுறான். இதில் எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை. என்னன்னா, எப்போ ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் சின்ன லெவலில் கரப்ஷன், மேலே போகிற லெவலில் கரப்ஷன், ஐஏஎஸ் லெவலில் கரப்ஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்குள்ளார அவனை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு வந்து தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் டிசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்கான். அதுக்கும் மேலே மினிஸ்டர் லெவலில் இருக்கான் அப்படின்னா 100% 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளார அவனுக்கு தண்டனையை கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா 10 வருஷம் ஆச்சுன்னா எவிடன்ஸ் போயிடும், அவன் வயசாயனவனா ஆயிடுவான். யாருமே பழைய கேஸில் ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். சரி போயிட்டு போகிறது போ, ஏதோ பண்ணிட்டான் பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு விட்டுடுவான். ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப டிலே. அதுவும் கரப்ஷன் கேசஸில் ரொம்ப ரொம்ப டிலே. எல்லா கரப்ஷன் ஆனவனும் வெளில வந்துடுறான். மினிஸ்டர் லெவலில் வேற இருக்கான். எல்லா எவிடன்ஸையும் அவன் நாசம் பண்ணிடுவான். எவிடன்ஸ்லாம் போயிடுது, விட்னஸ்லாம் மிரட்டிவிட்டான். அப்புறம் என்னத்தை நீ பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? ஸோ மினிஸ்டர் லெவலில் இருக்கவனுக்கு 2 வருஷத்துக்குள்ளார சுப்ரீம் கோர்ட் லெவலுக்குள்ளார கேஸை முடிச்சுடணும். சுப்ரீம் கோர்ட் லெவல் அப் டு சுப்ரீம் கோர்ட். ஒரு இவனாக இருந்தால் ஐஏஎஸ் கலெக்டர் அந்த பொசிஷனில் இருந்தால் டிசிஷன் எடுக்கிற லெவலில் இருந்தான்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளார முடிக்கணும். இதை கோர்ட் தயவு செய்து பண்ணியே ஆகணுங்கிறது என்னோட ஒரு. இல்லைன்னா இந்தியாவை திருத்தவே முடியாது. சும்மாவும் பேசிட்டு இருக்கலாம், இல்லைன்னா இந்தியாவை திருத்தவே முடியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு மினிஸ்டரை அவரோட ஒரே ஒரு பாயிண்ட்ல அந்த மினிஸ்டர் வந்து இல்லை தமிழ்நாடு மினிஸ்டர் ஒரே ஒரு பாயிண்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டார், திருப்பி மினிஸ்டர் ஆகிட்டார். என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி 2 வருஷம் அவர் மினிஸ்டராக இருப்பார். இவன் கேஸை முடிக்கிறதுக்குள்ளாரையும் அவர் மினிஸ்டர் ஆகி அவர் போனாலும் அவர் அதுக்கு ஜாலியாக இருப்பார். அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. இது தேவையில்லாத ஒரு விஷயங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. 3வதா சூரத்தில் ஒரு எலெக்ஷன். அதில் வந்து பிஜேபி 2024 எம்பி எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சுடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி ஜெயிச்சாச்சு அப்படின்னு வந்தது. அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அந்த இவர் பேர் என்னன்னா, அந்த எம்பி பேர் முகேஷ் தலால்னு பேர். பிஜேபி எம்பி அவர் நின்று இருக்கார். எழுத்தா மாதிரி ஏதோ காங்கிரஸ்காரன் நின்று இருக்கான். அவன் வந்து இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது யாரோ விட்னஸ் சிக்னேச்சர் போட்டதாகவும்
அந்த விட்னஸ் சிக்னேச்சர் டேலி ஆகலைன்னு சொல்லி அவள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாதாகவும் போட்டான். ரெண்டாவதாக ஒரு ஆள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கான் நாமினேஷன், அதுவும் சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். உடனே அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சுயேச்சைன்னு சொல்லுவாள், அவெல்லாம் நின்று இருக்கா, அவெல்லாம் விட்ரா பண்ணிட்டாலாம். இவர் அன்அப்போஸ்டாக எலெக்டட் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து சரியா, இது கரெக்டாக இருக்கா மாதிரி தெரியலையே. இது மாதிரி எப்படி எல்லா சுயேச்சையும் அட் எ டைம் நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு பண்ணினா அப்படின்னா ஏன் நின்னா எனக்கு அது வந்து புரியல. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறது. ஏதோ சம்திங் ராங் இருக்கா மாதிரி மனசில் படுறது. இருக்குமான்னு தெரியல. பட் எப்படி காங்கிரஸ்காரன் அப்ளிகேஷனே தப்புன்னு வச்சுப்போம், நாமினேஷனே தப்புன்னு வச்சுப்போம், எல்லா சுயேச்சையும் எப்படி விட்ரா பண்ணான்? அது எனக்கு ஒரு சந்தேகத்துக்கு உரிய ஒரு விக்டரியாக தான் படுறது. இது மூணாவதாக ஒரு நியூஸு. நாலாவதாக இன்னொரு நியூஸ் என்னென்னா, இப்பெல்லாம் வந்து கூரியரில் இல்லாட்டி திடும்னு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி சார், நீங்கள் வந்து ஒரு பார்சல் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதில் கஞ்சா இருக்குது, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கள் கிட்டே இருக்குது, நீங்கள் மாட்டின்றிருக்கேன், வாங்கோ, உங்களோட ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுங்க, உங்கள் இதெல்லாம் கொடுங்க, டீட்டெயில்ஸு பாம்பேயில் இல்லாட்டி எங்கேயாவது எதாவது டெல்லியில் இருக்குது, சிபிஐலேருந்து பேசுகிறேன், இல்லாட்டி இந்த நர்கோட்டிக்ஸ் பீரோலேருந்து பேசுகிறேன் அப்படி சொல்லி. எனக்கே நேத்திக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதனால தான் இதை வந்து சொல்கிறேன். இன்னைக்கு பேப்பரில் இது நியூஸாக வந்திருக்கு. நேத்திக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி சார் அப்படின்னா. உடனே அதை பிளாக் பண்ணி ரிப்போர்ட் ஸ்பேமில் போட்டுவிட்டேன். இது வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராடு, ஏகப்பட்ட ஃப்ராடு நடக்குது. ஸோ அன்னெசரியாக இதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி என் ஒய்ஃபுக்கு ஒரு கால், யுவர் ஃபோன் வில் பி டிஸ்கனெக்டட், வி ஆர் காலிங் ஃப்ரம் தி டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட், யுவர் ஃபோன் வில் பி டிஸ்கனெக்டட், ப்ளீஸ் ப்ரெஸ் நம்பர் ஸோ அண்ட் ஸோ. ஏதோ வந்து என் ஒய்ஃப் உடனே இங்கே வாங்கலேன், இங்கே பாருங்களேன், உங்கள் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ண போகிறாலாம், மெசேஜாக வந்துட்டுருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன் இம்மீடியட்டாக அதை பிளாக் பண்ணுன்னு நானே எடுத்து என் ஃபோனை எடுத்து பிளாக் பண்ணிட்டேன். இது ஒரு இப்போ இந்த டெக்னாலஜியை வச்சு திருடுறது அப்படிங்கிறது ஈஸியாக கற்றுக்கிறான். நல்லா சம்பாதிக்கலாம், ஐடி சாஃப்ட்வேரில் நுழையலாம் அப்படின்லாம் பார்க்க மாட்டேங்கிறான். எப்படி திருடி நிறையா சம்பாதிக்கலாம், எப்படி மிரட்டலாம். இதுலேயே நான் ஒரு தடவை ஏமாந்ததையும் நான் அப்புறம் சொல்கிறேன். அனாவசியமாக வளவளன்னு எல்லாத்தையும் பேச வேணாங்கிறது என்னுடைய ஒரு இது. இந்த 4 நியூஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸாக பட்டது. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு சந்திப்போம்.